ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப். ஸோ நம்ம ஜான்வரி மந்தில் எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது என்னென்னது அண்ட் எப்போல்லாம் ரிலீஸ் ஆகுது அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டி ஆஃப் த ஸ்னோன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி தான். ஸோ இந்த படம் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் Jan 4 தான் ரிலீஸ் ஆகுது அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தோட மெயின் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1972 ஒரு பிளேன் கிராஷ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. பட் அங்கே ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் இடத்துல மாட்டிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க 2 months எப்படியெல்லாம் சர்வைவ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது எப்படி போயிருக்கு. ஸோ அந்த ட்ரூ ஸ்டோரியை தான் அப்படியே இந்த படத்தில் திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக as a survive கேட்டகிரி அண்டு ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகிரியில் இந்த படத்தை நம்ம டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, மேபி செலக்டடான தியேட்டர்ஸில். பட் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ நம்ம Jan 4 தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி பிரதர்ஸ் சன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு சீரீஸு இது கூட நம்ம Jan 4 தான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. டோட்டல் 8 எபிசோட்ஸோட அண்டு நல்ல விஷயம் நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ லைக் இது ஆக்சுவலாக ஒரு காமெடி கேட்டகிரியான சீரீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்டு இதில் நிறைய கொஞ்சம் ஃபெமிலியரான கேரக்டர்ஸோடு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் டைட்டிலே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, பிரதர்ஸ் சன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக பையனா SON, ஆனால் இது SUN எதுக்கு வச்சுருக்காங்க அண்ட் உள்ளே என்ன கோர் கான்செப்டாக இருக்க போது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் ட்ரெய்லரை பார்த்து ஏதோ ஸ்டோரி கான்செப்ட் புரியுதுன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக எனக்கு புரியல. அவங்க ஒரு ஃபேமிலி ட்ராமா கேட்டகிரியாக தான் ஒரு கொண்டு வந்திருக்காங்க. பட் இனிஷியல் என்ன ஒரு கோல் அண்டு என்ன மெயின் ஸ்டோரியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ நம்ம பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம எக்ஸ்பெண்டபிள்ஸோட 4th பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபைனலி அந்த வெயிட் இஸ் ஓவர்னு சொல்லலாம் தான் வரேன். ஏன்னா நம்ம Jan 5 அன்றைக்கி லயன் கேட்ஸ் ப்ளே ஆப்பில் வந்து வித் நம்ம தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்டோடையும் வந்து ஒரிஜினலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. முன்னாடியே இந்த படம் வந்துருச்சு, பட் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் வந்தது. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் எக்ஸ்பெண்டபிள்ஸ் ப்ரோ பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெண்டபிள்ஸோட ரொம்ப பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஆக போகிறீங்க. ஏன்னா 1, 2 and 3 மாதிரி இது கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவும் அண்டு எதுக்கு எடுத்தாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கேள்வி கேட்குற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ் எ ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். அண்ட் சில்வஸ்டர் ஸ்டாலின்ஸோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அது அவர் இந்த படத்தில் இல்லை, அவர் சுத்தமாகவே இல்லை, கொஞ்ச நேரம் தான் வந்து போயிடுவார். மிச்சம் மீதி ஃபுல்லாகவே நம்ம ஜாசன் ஸ்டார்டம் தான் மெயின் ஹீரோ இந்த என்டையர் மூவியில் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வார் ஹார்ஸ் 1ன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு மூவி இருக்குது. வார் ஆக்ஷன் கேட்டகிரி, ட்ராமா கேட்டகிரியான மூவி தான். ஸோ இந்த படம் Jan 5 தான் என்டையர் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் தான் வந்து படத்தை ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ரெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹீரோ வந்து ஒரு நேவி சீலாகவும் இருக்கார். அண்டு அவருக்கு ஒரு சின்ன மிஷின் ஆட்டம் இந்த என்டையர் மூவியோட பிளாட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. ஸோ அவள் வந்து சேஃபாக வந்து லைக் சேஃப் கார்டாக வச்சுக்கணும் வர்சஸ் அகெயின்ஸ்ட் தாலிபான்ஸோட. ஸோ இது ஃபுல்லாகவே கொஞ்சம் அந்த ஆப்கானிஸ் சைடில் தான் நடக்க போகுது. அண்டு மெயின் கோர் கான்செப்டே இவர் மட்டும் தனியாக இருக்கார் அண்ட் அந்த பொண்ணு சேஃபாக காட்டணும். லைக் ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூவி மாதிரியேன்னு வச்சுக்கலாமே. பட் இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் அண்ட் எப்படி விஷுவலைஸாக எப்படி கொண்டு போயிருக்காங்க அதுக்கு வேணால் நம்ம இந்த படத்தை செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கியாங்ஸியாங் கிரியேச்சரோட பார்ட் 2 வேறு எதுவும் இல்லை. Season 1 வெறும் 7 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மிச்சம் மீதி இருக்க 3 எபிசோடு வந்து இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். அண்ட் என்கிட்ட Jan 5 வந்து ரிலீஸ் ஆகுது. மிச்சம் மீதி 3 பார்ட்டுமே மிச்சம் 3 எபிசோட்ஸ் தான். ஸோ ஓகே, இந்த சீரீஸ் நம்ம பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் கொரியனில் நிறைய வேறு சீரீஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஜாம்பி கேட்டகிரிஸாக கூட இருக்கலாம். பட் இது ஃபுல்லாகவே ஒரு கிரியேச்சர் அட்டாக் கேட்டகிரியான மூவி மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக உருவாக்கின ஒரு கிரியேச்சர். அது ஃபைனலி ரொம்ப இதுவாகிடும். அண்ட் அதுக்கிட்டேருந்து அதை அழிக்கிறதோட தப்பிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் எனக்கு க்ரியேட் ஆகும். பட் என்ன இருந்தாலும் இப்போதைக்கு இன்னும் கடைசி 3 எபிசோட் தான். அது ஒரு கிளிஃப் ஹேங்கர் ஆட்டம் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்களா. ஸோ மிச்சம் இது இருக்க இப்போ நம்ம இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். இல்லை அப்புறம் இன்னும் நான் அது பார்க்கலன்னா Jan 5 அன்றைக்கி நீங்கள் பொறுமையாக எல்லா எபிசோட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறேன். நம்ம எக்கோ சீரீஸும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இனிஷியலாக வந்து Jan 10 சொல்லியிருந்தாங்க, இப்போ Jan 9 மாற்றிருக்காங்க. அண்ட் என்கிட்ட நம்ம Disney+ Hotstarல தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைம் 5 எபிசோடுமே ரிலீஸ் ஆயிரும். நல்ல விஷயம் தானே? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, வீக்லி ஒரு எபிசோடாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எக்கோ சீரீஸ்க்கு அப்படி கிடையாது, அட் அ டைம் 5 எபிசோடோட நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் மார்வல் ஸ்டூடியோஸ்லேருந்து வந்த சீரீஸ் எல்லாம் பார்த்து டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருந்தீங்கன்னா அது இந்த சீரீஸில் இருக்காது.
ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது கொஞ்சம் அப்படி தான் அவங்க ரத்தம் தெரிகிற மாதிரி ஆக்ஷன் விஷுவல்ஸோடு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம கிங்பின், எக்கோ, மேபி டேர்டெவில் கூட உள்ளே வரலாம். ஏன்னா இது ஃபுல்லாக அவங்களோட ஸ்டோரி கான்செப்டாக தான் இருக்கும். மெயின் ஃபோக்கஸ் எக்கோ ஸ்டோரி பற்றி தான். அண்டு நான் இப்போ ட்ரெய்லரே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் விஷுவல் வைஸாகவும் அந்த ஒரு இன்டென்ஸான ஒரு விஷுவல்ஸை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்க்கலாம். அது டெஃபினட்டாக இன்றைக்கி நான் பார்த்து ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி, இது கூட நம்ம Jan 12 தான் ரிலீஸ் ஆகுது. என்டையர் நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம கெவின் ஹார்ட் நடித்த மூவி அண்ட் என்டையர் ஒரு காமெடி ஹைஸ்ட் கேட்டகரியான படம் தான். ஸோ இந்த வாட்டி FBI இவங்களை ஒரு மிஷனுக்கு அனுப்புகிறாங்களாம். அண்ட் இவர் ஒரு குரூப் ஆஃப் திருடங்க தான், வேறு என்ன சொல்கிறது, அவங்கள வச்சு ஒரு மூவிங் பிளேனில், அதுவும் பேசஞ்சர்ஸ் பிளேனில் ஒரு ஹெய்ஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, மேபி டிபி கூப்பர் மாதிரி தப்பிக்கலாம். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம இந்த படம் லிஃப்ட் மூவியில் பார்த்துடலாம். என் படத்தோட டைட்டில் ப்ரோ லிஃப்ட் வச்சுருக்காங்க, சீஸாக தெரில, நம்ம படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்ன காமெடி ஃபன்னாக இருக்கும், அது 100% கேரண்டி. அண்ட் நம்ம கெவின் ஹார்ட் வேறு இருக்காரா, கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் மெயினாக படம் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி பீ கீப்பர் மூவி தான் Jan 19 தான் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடியே 1 வீக் முன்னாடியே வேர்ல்டு வைடில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிரும். அண்டு இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் வெறும் தேட்டர்ஸில் மட்டும் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் மட்டும்தான், தமிழ் டப்ட கிடையாது. அது எப்படி ப்ரோ, ஜாசன் ஸ்டாடமோட மூவி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகலன்னு கேட்குறீங்களா? எஸ், பட் மேக்ஸிமம் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த டைம்லலாம் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு த பீ கீப்பர் என்ன கான்செப்டாக இருக்க போதுன்னா, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் நம்ம ஹீரோலாம் அந்த பீஸ்க்கெலாம் தனியாக ஒரு ஃபார்மிங் ஆட்டோ வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பீ கீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஜாப் தான் பார்க்குறாரு. பட் அது ஒரு சைட் ஹசல் மாதிரின்னு சொல்லலாம். ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அசாசின்ஸ் மாதிரி. ஸோ இந்த பேஸ் பண்ணி என்டையர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்துருக்கேன், நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிசல்டான்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு மினி சீரீஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆகுது Jan 25 அன்றைக்கி. அண்ட் இது என்டையர் கான்செப்ட் கிரிசல்டான்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு தனி கேரக்டர் இருக்காங்க. அண்ட் அவங்கள பேஸ் பண்ணி என்டையர் ஒரு ட்ராமா கேட்டகரியான மூவியில் சீரீஸாகவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மூவின்னு கூட சொல்லலாம், ஏன்னா அது ஒரு மினி சீரீஸ் தான். ஸோ கம்மியான எபிசோட்ஸோட தான், மேக்ஸிமம் ஒரு 5 or 6 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் அதுலேயே அவங்க இதை முடிச்சிருவாங்க. இப்போ இன்னொரு ஹைலைட் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆகுது, தமிழ் தெலுங்கு டப்ல தான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு மினி சீரீஸ், இது கூட நம்ம Jan 26 அன்றைக்கி ப்ரைம் வீடியோஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இன்னும் நல்ல விஷயம், மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதான் இனிஷியலாக அப்டேட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பார்ட்ஸோட இந்த டைட்டிலுக்கு மீனிங்கே வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு இடத்துல செட்டில் ஆனாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டு இப்போதைக்கு என்டையர் இந்த சீரீஸோட கோர் கான்செப்டே சில கேரக்டர்ஸில் இப்போ ஹாங்காங்கில் இருக்காங்க. அண்ட் அவங்க டே டு டே லைஃப்பில் இப்படி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இந்த சீரீஸ் மூலியமாக கொண்டு வராங்க. இதுதான் கோர் கான்செப்ட். பட் ட்ராமா வைஸில் இன்னும் நிறைய உள்ளே இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்டையர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் டோட்டலி இப்போதைக்கு நம்ம ஜான்வரி மந்தில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் இன்னும் மெயினான சில விஷயம் கேட்டிங்கன்னா டாப் மோஸ்ட் அண்டு ஒரு ஹை எக்ஸ்பெக்டடான மூவிஸ் அண்ட் சீரீஸ் எதுவுமே நம்ம ஜான் மந்தில் ரிலீஸ் ஆகலை. மேக்ஸிமம் எல்லாம் ஓடிடியில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நிறைய சீரீஸ் எல்லாம் வருது. ஸோ மெயினாக இப்போ நான் ஜான் மந்தில் எதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்கோ சீரீஸ்க்காக தான். ஏன்னா அதுதான் அல்டிமேட்டமாக இருக்கும். ட்ரெய்லரில் செம்மையாக அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மார்வல் சீரீஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால தான் இப்போ எக்கோ சீரீஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இப்போ அதிகமாக இருக்குது. பை தி வே, நீங்கள் ஜான் மந்தில் வேறு என்ன மூவியில் சீரீஸ்க்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.